மணிக்கேதுவும் அவனுடைய ஒற்றனும் நன்மாறனின் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, நிச்சயமாக தன் திட்டம் நிறைவேறும் என்று ஒற்றன் கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று யாரோ வந்து கதவை தட்ட, இருவரும் திடுக்கிட்டு போய் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். மறுபடியும் பலமாக கதவை தட்டினார்கள். மன்னா, ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் என்று கூறிய ஒற்றன் மணிக்கேதுவிடமிருந்து தன் பார்வையை மாற்றிக்கொண்டு, யாரது என்று உரத்த குரலில் வினவ, அதற்கு கதவிற்கு வெளியே இருந்து ஒரு குரல் வந்தது. நன்மாறன் அவர்களே, ஆச்சாரியர் இப்பொழுது உங்களை தங்கள் அறைக்கு அழைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட, இதை கேட்டு ஒற்றன் மேலும் திடுக்கிட்டு போனான். இருப்பினும் தன்னுடைய திட்டப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்று மிகவும் உறுதியாக நம்பியவன், அப்படியா, இதோ ஒரு நிமிடம், நான் வந்து விடுகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று கூற, அடுத்த நிமிடம் அங்கிருந்து யாரோ நடந்து செல்வது போல் கேட்டது. இதனால் ஒரு பெருமூச்சு விட்ட ஒற்றன் மணிக்கேதுவை பார்த்து, நான் உடனடியாக செல்ல வேண்டும் அண்ணா, நீங்கள் தைரியமாக இருங்கள், நிச்சயமாக நம்முடைய திட்டம் வெற்றி பெறும். மேலும் இந்த நன்மாறனின் மீது இருக்கும் உங்கள் கவனத்தை சிறிதும் விலக்கிவிட வேண்டாம், ஏனென்றால் இவன் மிகவும் தந்திரமானவன் என்று கூறிவிட்டு ஒற்றன் அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட, வெளியே யாரும் இருக்கவில்லை. இதை கண்டு நிம்மதி அடைந்த ஒற்றன் பதட்டத்தில் தன்னுடைய அறை கதவை அடைத்துவிட்டு வேகமாக ஆச்சாரிய சாணக்கியரின் அறையை நோக்கி செல்லத் தொடங்கினான். அவன் அங்கு சென்றபொழுது ஆச்சாரிய சாணக்கியரின் அறையில் ஆச்சாரியர், கார்மேக வளவன் மற்றும் செந்தூரன் மூவரும் இருந்தார்கள். ஒற்றன் உள்ளே வந்தவுடன் செந்தூரன் சென்று கதவை அடைத்துவிட, அதற்கு அருகே கார்மேக வளவன் நின்று கொண்டார். இதை கண்டு சற்று எச்சரிக்கை அடைந்த ஒற்றன் தன் பதட்டத்தை மறைத்துக் கொண்டு முன்னால் திரும்பி பார்க்க, அவனுக்கு மறுபடியும் சந்தேகமாக இருந்தது. ஒருவேளை தான் யார் என்ற உண்மையை இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களோ, அதனால்தான் இவ்வாறு என்னை கவனமாய் அழைத்து வந்திருக்கிறார்களோ என்று எண்ணியவன் ஆச்சாரிய சாணக்கியரை பார்க்க, அவரோ சற்று யோசனையான குரலில், நன்மாரா, நீண்ட சிந்தனைக்கு பின்னால் நீ கூறிய திட்டத்தை பற்றி நானும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நீ கூறியபடியே இனிமேல் நாம் மற்ற விஷயங்களையும் செய்துவிடலாம் என்று கூற, ஒற்றன் புரியாமல், எந்த திட்டத்தை பற்றி கூறுகிறீர்கள் ஆச்சாரியரே என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் புன்னகையோடு, அதே திட்டம்தான் நன்மாரா, நேற்று இரவு நீ கூறினாயே, பொய்யான சந்திரகுப்தனை உண்மையான சந்திரகுப்தனின் இடத்தில் வைத்துவிட்டு அவனை சில தினங்கள் யாரும் அறியாமல் மறைத்து வைத்திருப்பதை பற்றி என்று சொல்ல, ஒற்றனுக்கு இதை கேட்டு அதிர்ச்சியானது. அவனால் ஆச்சாரிய சாணக்கியர் தன்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தவும் போகிறார் என்று சுத்தமாக நம்ப முடியவில்லை. எனவே அவன் மனதிற்குள் மிகவும் கர்வமாக, அப்படியென்றால் என்னுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது. தன்மையாவின் பணிப்பெண் சந்திரகுப்தனை ராஜசபையில் தாக்கிய பின்னால் இவர்களுக்கு மன்னரின் பாதுகாப்பின் மீது நிறைய பயம் வந்துவிட்டது போல, அதனால்தான் ஆச்சாரியரே எனது திட்டத்தை பற்றி இவ்வளவு யோசித்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக கூறினான். நிச்சயமாக ஆச்சாரியரே, இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நம்மால் அந்த திட்டத்தை செயல்படுத்தித்தான் மன்னரை காப்பாற்ற முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் நம் மன்னரை பாதுகாப்பது மட்டுமல்லாது நம் எதிரிகளின் திட்டங்களையும் முறியடித்து விடலாம். நீங்கள் என் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதை எண்ணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆச்சாரியரே என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரோ, நீ சரியாகத்தான் கூறியிருக்கிறாய் நன்மாரா. எனக்கு முதலில் சந்தேகம் இருந்தாலும் இப்பொழுது அந்த திட்டம் மட்டும்தான் சரியான முறையில் செயல்படும் என்பதில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. நீ உடனடியாக செந்தூரனை சந்திரகுப்தனை போல் மாற்றிவிடு, பிறகு நாம் அனைத்தையும் திட்டப்படி பார்த்துக் கொள்ளலாம் என்று கூற, அதற்கு ஒற்றன் உற்சாகமாய், நிச்சயமாய் ஆச்சாரியரே, நான் உடனடியாக அந்த வேலையை தொடங்கி விடுகிறேன் என்று கூறியவன் அங்கிருந்த செந்தூரனை பார்த்து, செந்தூரா, நீ இப்பொழுதே என்னுடைய அறைக்கு வா. நீ அங்கு வந்துவிட்டு மீண்டும் வெளியே வரும்போது உன்னை அனைவரும் மன்னர் சந்திரகுப்தனாய்த்தான் பார்ப்பார்கள். நான் உன்னை அந்த அளவிற்கு மன்னரைப் போலவே அச்சு அசலாக மாற்றிவிடுவேன் என்று கூற, இதை கேட்ட செந்தூரனும் மகிழ்ச்சியாய் முகத்தை வைத்துக் கொண்டு, கண்டிப்பாய் நன்மாறன் அவர்களே, உங்களுடைய திறமையில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனால் எதற்காக இந்த வேலையை செய்ய உங்களுடைய அறைக்கு செல்ல வேண்டும்? நீங்கள் என்னை இந்த இடத்திலேயே சந்திரகுப்தனை போல் மாற்றிவிட வேண்டியதுதானே என கேட்க, இதை கேட்டு ஒற்றன் சிறிது பதட்டம் அடைந்து எச்சரிக்கையாக கூறினான். ஆனால் செந்தூரா, மாறு வேடமிட தேவையான அனைத்து பொருட்களும் என்னுடைய அறையில்தான் இருக்கிறது. எனவே நாம் அங்கு செல்வதுதான் உத்தமம் என்று கூற, செந்தூரன் அதை இடைவெட்டி, எந்த பிரச்சனையும் இல்லை நன்மாறன் அவர்களே, நாம் இப்பொழுதே ஒரு வீரனை அனுப்பி உங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வரும்படி கூறிவிடலாம் என்று கூறிவிட்டு ஒற்றன் கூறுவதை கூட கேட்க விரும்பாதது போல் செந்தூரன் வேகமாய் ஒரு வீரனை அழைப்பதற்காக கதவை நோக்கிச் செல்ல, ஒற்றன் அவனை பாதியில் நிறுத்தினான். வேண்டாம் செந்தூரா, எதற்காக வீரனை எல்லாம் அழைக்கிறாய்? நானே சென்று எனது பொருட்களை எடுத்து வந்து விடுகிறேன் என்று கூற, நீங்கள் எதற்காக சிரமம் கொள்கிறீர்கள் நன்மாறன் அவர்களே? வீரனே சென்று உங்களது பொருட்களை எல்லாம் எடுத்து வரட்டும், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று செந்தூரன் உறுதியாய் கூற, அதை மறுத்துவிட்ட ஒற்றனோ, வேண்டாம், எனக்காக யாரும் எனது அறை வரை செல்ல வேண்டாம், நானே சென்று கொள்கிறேன் என்று முன்னால் செல்ல, இப்பொழுது செந்தூரன் ஒற்றனை பிடித்து நிறுத்தி சற்று கடுமையான குரலில் எச்சரித்தான். இல்லை, நீ இந்த அறையை விட்டு செல்லக்கூடாது
என்று கூற ஒற்றனுக்கு நொடியில் அனைத்தும் புரிந்துவிட்டது. மற்றவர்கள் தன்னுடைய ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று உணர்ந்து கொண்டவன் மனதிற்குள் அதிகமாக தொடங்கிய பயத்தை கட்டுப்படுத்தியபடி அப்பொழுதும் உறுதியாகவே வினவினான். ஆச்சாரியரே, என்ன இது? இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் எதற்காக இந்த அறையில் இருந்து செல்லக்கூடாது? நான் என்ன உங்களது கைதியா என்று கோபமாய் கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் பதில் கூறும் முன்பே கார்மேக வளவன் பதில் கூறினார். ஆம், உன் கூற்று சரிதான். நீ எவ்வாறு உண்மையான நன்மாறனை உனது கைதியாக வைத்திருக்கிறாயோ அதை போலவேதான் நாங்களும் உன்னை கைதியாக வைத்திருக்கப் போகிறோம் என்று கூற, ஒற்றன் இதனால் மிரண்டு போய் 2 அடிகள் பின்னால் செல்ல, அதற்குள் அவன் அருகே சென்ற கார்மேக வளவன் அவன் முகத்தில் இருந்த பொய்யான முகமூடியை எடுத்திருந்தார். இதனால் ஒற்றனின் உண்மையான முகம் அனைவருக்கும் நன்றாய் தெரிய, ஒற்றனின் முகத்திலோ பயம் அளவுக்கு அதிகமாய் குடிகொண்டிருந்தது. ஆச்சாரிய சாணக்கியரும் செந்தூரனும் இதையெல்லாம் தங்களது இடத்திலிருந்து சிறிதும் நகராமல் பார்த்து கொண்டிருக்க, கார்மேக வளவன் உறுதியாக கூறினார். கயவனே, நீயும் மன்னர் மணிக்கேதுவால் அனுப்பப்பட்டவன்தான் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். இனிமேல் உன்னிடம் எந்த ஒரு ரகசியமும் கிடையாது. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இப்பொழுதே உண்மையை கூறிவிடு. உண்மையான நன்மாறனை நீ எங்கே வைத்திருக்கிறாய்? மேலும் இந்த அரண்மனையில் யாரை கொல்வதற்காக நீ வந்திருக்கிறாய் என்று கேட்க, கார்மேக வளவனின் கேள்வியை சிறிதும் மதிக்காத ஒற்றன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தன்னுடைய குருவாளை எடுத்து அவரது கழுத்தில் வைத்து மற்றவர்களை பதட்டமாக எச்சரிக்கை செய்தான். ஜாக்கிரதை, இனிமேல் யாரேனும் என் அருகில் வந்தால் நான் உடனடியாக இவரை கொன்று விடுவேன் என்று கூற, செந்தூரனும் நடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். கார்மேக வளவனோ இப்பொழுது பயத்தில் நடுங்கத் தொடங்கிவிட்டார். ஒற்றனோ இப்பொழுது கார்மேக வளவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் மிகவும் தைரியமாய், கதவை திறங்கள், நான் இந்த இடத்திலிருந்து பத்திரமாக செல்ல வேண்டும், இல்லையென்றால் இவரை நீங்கள் பிணமாகத்தான் பார்ப்பீர்கள் என்று கூற, செந்தூரன் என்ன செய்வது என்று புரியாது ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்தான். ஆனால் ஆச்சாரியரோ மிகவும் தெளிவான குரலில், நீ வீணாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். உன்னால் இந்த இடத்திலிருந்து உயிரோடு தப்பித்துச் செல்ல முடியாது என்று கூற, இதனால் ஒற்றனுக்கும் உள்ளே இருந்த பயம் அதிகமாகிக் கொண்டே செல்ல, கார்மேக வளவனின் கழுத்தில் வைத்திருந்த குருவாளையும் அவன் அதிகமாய் அழுத்தத் தொடங்கினான். எனக்கு என் உயிரை பற்றிய கவலை கிடையாது. நான் இறந்து போனாலும் என்னிடம் அகப்பட்டிருக்கும் இந்த மனிதரை நான் உயிரோடு விடமாட்டேன். மேலும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உண்மையான நன்மாறனும் நான் இங்கிருந்து செல்லவில்லை என்றால் கொல்லப்பட்டு விடுவான் என்று சொல்ல, செந்தூரன் அவனை பதட்டமாக பார்த்தான். ஆனால் ஒற்றனோ எச்சரிக்கும் விதமாய், ஆச்சாரியரே, எங்களுடைய திட்டம் நிறைவேறவில்லை என்றால் நாங்கள் எங்களது உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து செல்வதற்கு முன்பு உங்கள் யாரையும் உயிரோடு விட்டுச் செல்ல மாட்டோம். இனி நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது முக்கியம் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரோ சற்றும் சிந்தனை செய்யாமல், எங்கள் அனைவருக்கும் கார்மேக வளவனும் நன்மாறனும் தான் முக்கியம். எனினும் நீ நிதர்சனத்தை ஏற்றுக்கொள். இப்பொழுது உங்களுடைய திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. நீ நிச்சயமாக அந்த மணிக்கேதுவின் ஒற்றன்தான் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். மேலும் உன்னோடு வந்திருக்கும் அந்த பாதுகாப்பு பணிப்பெண்ணும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாள். இத்தோடு கூடிய சீக்கிரமே உங்களோடு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களையும் நாங்கள் பிடித்து விடுவோம். அதன் பின்பு நீங்கள் என்ன செய்தாலும் உங்களால் சிறிதும் வெற்றி அடைய முடியாது. மொத்தத்தில் நீங்கள் என்ன கனவோடு இந்த அரண்மனைக்குள் வந்திருந்தாலும் அந்த கனவு நிறைவேறாமல் தான் நீங்கள் உயிரை விட்டிருப்பீர்கள் என்று கூற, இதை கேட்டு ஒற்றன் சில வினாடிகள் சிந்தித்துவிட்டு மிகச் சாதாரணமாய் கூறினான். ஆச்சாரியரே, உங்களுக்கு இப்பொழுது கூட எங்களது தந்திரம் என்னவென்று சரியாக புரியவில்லை போல. இந்நொடி இந்த அரண்மனையில் எங்களுடைய நிறைய ஆட்கள் மறைந்திருக்கிறார்கள். இங்கு நான் மாட்டிக்கொண்டு என் உயிரை விட்டாலும் என்னுடன் வந்திருப்பவர்கள் நிச்சயமாக எங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது என்று கூறிக்கொண்டிருந்தவன் திடீரென்று உயிரே போவது போல் வலியோடு கத்தத் தொடங்க, அவனது கையில் இருந்த குருவாள் தானாக கீழே விழுந்தது. ஆச்சாரிய சாணக்கியரிடம் அவன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் செந்தூரனின் மீது இருந்த அவனது கவனம் சிறிது தடுமாறிவிட, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட செந்தூரன் நொடியும் தாமதிக்காமல் ஒற்றனின் கைகளை தாக்கியிருந்தான். இப்பொழுது அவன் ரத்தம் கொட்டியபடி இருந்த தன் கைகளை பிடித்துக் கொண்டு கத்திக் கொண்டிருந்தான். இதை பார்த்து நிம்மதி பெருமூச்சிரைத்த கார்மேக வளவன் செந்தூரனை பாராட்டும் விதமாய், செந்தூரா, நல்ல வேளையாக சரியான நேரத்தில் நீ என்னை காப்பாற்றிவிட்டாய். இல்லையென்றால் இந்த கயவன் என்னை கொல்வதற்கு கூட சிறிதும் தயங்கி இருக்க மாட்டான் என்று கூறிக்கொண்டிருக்க, செந்தூரனோ கார்மேக வளவனின் வார்த்தைகளை கவனிக்காது அந்த ஒற்றனை கோபமாய் பார்த்தபடி,
இப்பொழுதேனும் உண்மையை கூறு. யார் நீ? மேலும் உண்மையான நன்மாறன் அவர்களை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? உன்னுடன் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று வினவ, நாம் இவர்களை எவ்வளவுதான் கொடுமை செய்தாலும் அதன் மூலம் எந்த ஒரு உண்மையையும் அவர்கள் வாயிலிருந்து பெறவே முடியாது. மேலும் நன்மாறன் அவர்களிடம் கைதியாக இருக்கும் வரை நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாய் செய்யவும் முடியாது என்று கூறிவிட செந்தூரனும் யோசனையாக கேட்டான். ஆனால் ஆச்சாரியரே, ஒருவேளை இவர்கள் உண்மையான நன்மாறனை கொன்றுவிட்டு இப்பொழுது தப்பிப்பதற்காக நம்மிடம் பொய் கூறலாம் அல்லவா என்று வினவ, அதற்கு ஒற்றன் கோபமாய், இல்லை, இப்பொழுது நன்மாறன் உயிரோடுதான் இருக்கிறான். நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய நண்பன் நன்மாறனை கொன்று விடுவான். நான் பொய் கூறுவதாக எண்ணாதீர்கள். நான் கூறுவது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்ல, இப்பொழுது கார்மேக வளவன் சற்று கபடம் நிறைந்த குரலில், ஆனால் முதலில் உனக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்பது எப்படி உனது நண்பனுக்கு தெரியும்? நீ எங்களிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். பின்பு அவன் எவ்வாறு நன்மாறனை கொலை செய்வான் என்று கேட்க, அதற்கு ஒற்றன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாது, இன்று இரவுக்குள் நான் மீண்டும் அவனிடம் செல்லவில்லை என்றால் எனக்கு என்ன நடந்தது என்பதை அவனை யூகித்துக் கொண்டு விட்டு நன்மாறனை கொன்று விடுவான். இனி அனைத்தும் உங்களது விருப்பம் என்று சொல்ல, கார்மேக வளவன் ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்து, சாணக்கியா, இப்பொழுதே வீரர்களை அழைத்து இவனை சிறையில் அடைக்கும்படி கூறிவிடு என்று கூற, அதற்கு சாணக்கியரோ சற்று சந்தேகமாய், இருப்பினும் கார்மேகா, இன்று இரவுக்குள் இவனது நண்பனிடம் செல்லவில்லை என்றால் அவன் நன்மாறனை கொன்று விடுவானே, அதற்கு என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்படியாவது நன்மாறனை காப்பாற்ற வேண்டும் என்று கூற, கார்மேக வளவனோ அதை கண்டுகொள்ளாது ஆச்சாரிய சாணக்கியரை இடைவெட்டுவது போல், என் மீது நம்பிக்கை கொள் சாணக்கியா. என்னுடைய திட்டப்படி நாம் அனைத்தையும் செய்தால் உன்னுடைய ஒற்றனான நன்மாறனை காப்பாற்றுவது மட்டுமல்லாது சந்திரகுப்தனுக்கு வந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆபத்தையும் தடுக்க முடியும். நான் கூறுவதை நன்றாக யோசனை செய். உனக்கே இதில் இருக்கும் உண்மை புரியும் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் அதற்கு எதுவும் கூறவில்லை. கார்மேக வளவன் வெளியே இருந்த வீரர்களை அழைக்க, அவர்கள் உடனடியாக மணிக்கேதுவின் ஒற்றனை தங்களோடு அழைத்துச் செல்லத் தொடங்கினார்கள். மேலும் இந்த விஷயம் சந்திரகுப்தனுக்கு கூட தெரியக்கூடாது என்று ஆச்சாரியர் கூறிவிட்டதால் அரண்மனையில் இருந்த யாருக்குமே அந்த விஷயம் தெரியாமல் போனது. ஆனால் சந்திரகுப்தனோ அவனுடைய அறையில் அவன் மிகவும் கவலையாக இருந்தான். நந்தினி யோசிக்காது செய்த விஷயத்தால் ராஜசபைக்கு வந்த பணிப்பெண் தன்னை தாக்க முயற்சித்தது மட்டுமல்லாது வந்திருந்த அனைத்து மன்னர்களுக்குள்ளும் சந்திரகுப்தனின் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்க, நடந்த அனைத்து விஷயத்திற்கும் காரணம் நந்தினிதான் என்று சந்திரகுப்தன் அவளை குற்றம் சாட்டியிருந்தான். எனினும் தான் அவளை அளவுக்கு அதிகமாய் திட்டியிருக்க கூடாதோ என்று அவனுக்கு மிகவும் உறுத்தலாக இருக்க, அவன் நேரடியாய் நந்தினியின் அறைக்குள் செல்ல, அவளது அறை கதவு திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. இதனால் சந்திரகுப்தன் மெதுவாய் கதவுகளை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்று பார்க்க, அங்கே கண்மூடி அமர்ந்திருந்த நந்தினி இறைவனை வேண்டியபடி இருக்க, அவளது கண்களில் இருந்து விடாது கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த சந்திரகுப்தனுக்கு மேலும் குற்ற உணர்வாயிருக்க, அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. தான் அவளிடம் என்ன கூறுவது, தான் என்ன கூறினால் நந்தினி சமாதானம் அடைவாள் என்று சிறிது நேரம் குழப்பமாய் நின்றவன், ஏனோ நந்தினியின் வேண்டுதலை தடை செய்ய வேண்டாம் என்றவன் வேறு வழியின்றி பின்னால் திரும்ப, திடீரென்று கண்களை மூடி அமர்ந்திருந்த நந்தினியோ, என்னுடைய அறைக்கு எதற்காக திருடனை போல வந்திருக்கிறாய் சந்திரகுப்தா என்று கேட்க, சந்திரகுப்தன் திடுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். இப்பொழுது நந்தினியின் கண்கள் திறந்திருக்க, அவளது முகத்தில் சிறியதாய் ஒரு புன்னகையும் அரும்பியிருந்தது. இதை கவனித்த சந்திரகுப்தன் சற்று நிம்மதியில்லாத குரலில், நந்தினி, இன்று நடந்த சம்பவத்திற்காக நான் உன்னை தேவையில்லாமல் அதிகமாய் குற்றம் சாட்டிவிட்டேன். அதை எண்ணியே என்னால் சிறிது நேரமும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதனால்தான் உன்னை சந்தித்து அதை கூற வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்ல, நந்தினி உடனடியாய் அந்த இடத்திலிருந்து எழுந்து, அப்படியென்றால் மகத நாட்டின் மன்னர் என்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருக்கிறாரா என்று கேட்க, சந்திரகுப்தன் அதற்கு எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. ஆனால் நந்தினி அவனுக்கு அருகே வந்து, சந்திரகுப்தா, நீ என்னை குற்றம் சாட்டினாலும் எனக்கு உன்னுடைய பாதுகாப்பை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. இப்பொழுது கூட நான் அந்த மகாதேவனிடம் உனக்காகத்தான் வேண்டிக் கொண்டிருந்தேன். நான் என்னதான் அந்த மகாதேவனை என்னை மறந்து முழுமையாக மனதில் நிறைத்துக் கொண்டாலும் என் மனதிற்குள் உருவாகிக் கொண்டிருக்கும் இந்த உணர்வை என்னால் சிறிதும் புறம் தள்ள முடியவில்லை. ஏனோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவது போலவே எனக்கு தோன்றுகிறது. அதனால் நீயும் நானும் இணையவே முடியாதபடி பிரிந்து விடுவோம் என்று பயமாக இருக்கிறது என்று கூற, சந்திரகுப்தன் அவளை உடனடியாக நிறுத்தி, நந்தினி, நான் ஏற்கனவே இதை பற்றி உன்னிடம் பேசிவிட்டேன். நீ தேவையில்லாமல் அதிகமாய் சிந்தித்து கவலை கொள்கிறாய். நீ நினைப்பது போல் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. நாளைதான் முடிசூடும் விழாவின் கடைசி நாள்.
எனவே நாளை நான் மகத நாட்டின் படைகளை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய அணிவகுப்பை செய்யப் போகிறேன். அப்படி செய்தால்தான் நாளை வரப்போகும் மன்னர்களுக்கெல்லாம் மகத நாட்டின் படைபலத்தை நம்மால் வெளிப்படையாய் காண்பிக்க முடியும். அது முடிந்த பின்னால் ஆச்சாரிய சாணக்கியர் நம்முடைய திருமணத்தை பற்றியும் மக்களிடம் தெரிவித்து விடுவார். பின்பு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நந்தினி, நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு எந்நாளும் ஒன்றாய் இருக்கலாம். எனவே நீ கவலை கொள்ளவே வேண்டாம். நான் கூறுவதை நம்பு. நிச்சயமாய் நாளையோடு அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றவன் உறுதியாய் கூறினான். இன்னொரு புறம் மணிகேதுவின் ஒற்றனை சிறையில் அடைத்திருக்க ஆச்சாரிய சாணக்கியரும் செந்தூரனும் கேள்வியாக கார்மேகவளவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கார்மேகவளவனின் ஒரு கையில் ஒற்றன் அணிந்திருந்த நன்மாரனை போன்ற பொய்யான முகமூடி இருக்க, இன்னொரு கையில் நன்மாரனின் அரைச்சாவி இருந்தது. சாணக்கியா, இந்த ஒற்றன் பொய்யான சந்திரகுப்தனை அரண்மனையில் இருக்க வைக்க வேண்டும் என்று கூறினான் அல்லவா? அது ஏன் என்று நீ சிந்தித்து பார்த்தாயா? மேலும் நாம் செந்தூரனை சந்திரகுப்தனை போல் இந்த இடத்திலேயே மாற்ற சொன்ன பின்னால்தான் அவனது திட்டமும் ஏன் தவறாகி போனது கவனித்தாயா என்று கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர், கார்மேகா, அவன் தன்னுடைய நண்பன் ஒருவனை தான் பொய்யான சந்திரகுப்தனை போன்று மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். ஆனால் நாம் செந்தூரனை இங்கேயே மாற்றக்கூறிய பின்னால் தான் அவன் சற்று எச்சரிக்கை அடைந்து விட்டான். மேலும் ஒரே நேரத்தில் 2 பொய்யான சந்திரகுப்தன் இங்கே இருக்க வைக்க முடியாது. அப்படி நடந்தால் நிச்சயமாக நாம் கண்டுபிடித்து விடுவோம் என்பது அவனுக்கு தெரியும். இருப்பினும் அவன் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவனாகவே செந்தூரனை அழைத்துச் சென்று சந்திரகுப்தனை போல் மாற்ற முயற்சி செய்வதைப் போல் நடித்துக் கொண்டிருந்தான் என்று கூற, செந்தூரனும் இப்பொழுது திகைப்பாய், ஒருவேளை நான் அந்த ஒற்றனோடு அவனது அறைக்கு சென்று இருந்தால் நிச்சயமாக என்னையும் நன்மாரன் அவர்களைப் போலவே கைதியாக வைத்துக் கொண்டு அவனோடு வந்திருக்கும் நண்பனை பொய்யான சந்திரகுப்தனாய் மாற்றி உங்கள் முன்பு அழைத்து வந்திருப்பான் என்று கூற, இதை கேட்ட கார்மேகவளவன் புன்னகையோடு, நீ கூறுவது உண்மைதான் செந்தூரா. மேலும் எங்களுக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்திருக்காது. அந்த ஒற்றனோடு சென்ற செந்தூரன் தான் சந்திரகுப்தனை போல் வந்திருக்கிறான் என்று நாங்களும் நம்பியிருப்போம் என்று சொல்ல, செந்தூரன் இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியமடையத் தொடங்கினான். அவனுக்கு இப்படியும் ஒரு திட்டம் இருக்கும் என்று அதுவரை தோன்றவே இல்லை. ஆனால் கார்மேகவளவன் மறுபடியும் செந்தூரனை பார்த்து, செந்தூரா, ஒருவேளை உன்னை அந்த ஒற்றன் தன்னுடைய அறைக்கு தனியாக அழைத்துச் சென்று இருந்தாலும் உன்னை அவன் அவ்வளவு எளிதாக தன்னுடைய கைதியாக மாற்றியிருக்க முடியுமா என்று கேட்க, செந்தூரனோ அதை மறுத்து, அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆச்சாரியரே. என்னை அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் அவன் என்னை வெற்றி பெற வேண்டும். மேலும் ஒரு ஒற்றனிடம் தோற்கும் அளவிற்கு என் திறமைகள் அவ்வளவு குறைந்தது கிடையாது. நான் நிச்சயமாக அவனை எளிதாய் வீழ்த்தி இருப்பேன் என்று கூற, கார்மேகவளவன் அதை ஏற்றுக்கொண்டு, நீ கூறுவது உண்மைதான். ஆனால் உன்னால் அவனை எளிமையாக வீழ்த்த முடியும் என்று தெரிந்த பின்னாலும் அவன் எதற்காக உன்னை நன்மாரனின் அறைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும்? அவன் அத்தனை உறுதியாக அழைத்துச் செல்ல தயாராயிருந்திருக்கிறான் என்றால் அந்த அறையில் அவன் மட்டும் தனியாக இல்லை. அவனோடு வந்திருக்கும் வேறு யாரோ ஒருவரும் அந்த அறையில் தான் இருக்கிறார்கள். மேலும் என்று என்னவோ கூற வந்த கார்மேகவளவன் சட்டென்று பேசுவதை நிறுத்தி தன் கையில் இருந்த சாவியை கூர்மையாய் பார்த்துவிட்டு உடனடியாய் ஆச்சாரிய சாணக்கியரை நோக்கி கூறினார். சாணக்கியா, என்னுடைய கணிப்பு சரியென்றால் இப்பொழுது உன்னுடைய ஒற்றன் நன்மாரன் அவனது அறையில்தான் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் இதை கேட்டு பெரிதாக அதிர்ச்சி அடையவில்லை. அதற்கு மாறாக கார்மேகவளவனின் இந்த ஞானத்தை கண்டு அவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஆனால் செந்தூரனோ சற்று கோபமாய், ஆச்சாரியரே, உங்கள் கணிப்பு சரியென்றால் பின்பு எதற்காக நாம் தயங்க வேண்டும்? உடனடியாக சென்று அந்த அறையை சுற்றி வளைத்து விடலாம் அல்லவா என்று கூற, கார்மேகவளவன் அவனை நிதானப்படுத்தி, இல்லை செந்தூரா, நாம் அறையை சுற்றி வளைத்தது தெரிந்துவிட்டால் முதலில் உள்ளே இருக்கும் எதிரி சிறிதும் தயங்காமல் நன்மாரனை கொன்று விடுவான். எனவே நாம் முதலில் நன்மாரனை காப்பாற்றிவிட்டு பின்புதான் உள்ளே இருக்கும் எதிரியை பிடிக்க வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியர் முடிவாய், கார்மேகா, நீ என்ன கூற விரும்பினாலும் அதை வெளிப்படையாக கூறிவிடு. ஏனென்றால் நீ செந்தூரனை அந்த அறைக்கு தனியாக அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறாய். எனக்கு அதில் சில தயக்கங்கள் இருக்கின்றன. அந்த தயக்கங்கள் போக வேண்டும் என்றால் உன்னுடைய திட்டம் என்னவென்று நீ விளக்கமாக கூறினால்தான் நானும் எந்த ஒரு ஐயமும் இல்லாது செந்தூரனை அங்கே அனுப்பி வைக்க முடியும். எனவே உன்னுடைய எண்ணம்தான் என்ன? நாம் எவ்வாறு ஒரே நேரத்தில் 2 எதிரிகளையும் வீழ்த்த முடியும் என்று கேட்க, கார்மேகவளவன் அதற்கு ஒரு நொடி தயங்கினாலும் பின்பு தன் மனதில் இருந்த எண்ணத்தை கூறத் தொடங்கினார். சாணக்கியா, நீ இப்பொழுது ஆமாத்தியரை இந்த அரண்மனையின் விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து அவருக்கு தக்க மரியாதையை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர் இப்பொழுதும் எப்படியாவது சந்திரகுப்தனை கொன்று பின்பு மறுபடியும் மகத நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். அதே நேரம் இன்னொரு புறம் மன்னர் மணிகேதுவின் ஆட்களும் ஏதோ ஒரு திட்டத்தோடு அரண்மனைக்குள் நுழைந்திருக்கிறார்கள்.
மன்னர் மணிக்கேதுவின் ஒற்றனுடைய ரகசிய திட்டப்படி பார்த்தால் அவன் தன்னுடைய நண்பன் யாரோ ஒருவனை பொய்யான சந்திரகுப்தனாய் மாற்றி அவனை அரண்மனையில் இருக்க வைத்துவிட்டு உண்மையான சந்திரகுப்தனை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். எனவே நாமும் அந்த ஒற்றனது திட்டத்தை பின்பற்றி அவனோடு வந்திருக்கும் பொய்யான சந்திரகுப்தனின் இடத்தில் இருக்கும்படி பார்த்து கொண்டால் பின்பு என்னதான் ஆமாத்தியர் சந்திரகுப்தனை கொல்வதற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைத்தாலும் அவர்கள் பொய்யான சந்திரகுப்தனை தான் கொல்வார்களே தவிர்த்து நம்முடைய சந்திரகுப்தனை எந்த ஒரு இடரும் இல்லாது நாம் காப்பாற்றி விடலாம் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாய் கார்மேக வளவனை பார்த்து, கார்மேகா, உனது திட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இனி நாம் சந்திரகுப்தனின் பாதுகாப்பை பற்றி சிறிதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை சந்திரகுப்தனின் இடத்தில் இருக்க போகும் பொய்யான சந்திரகுப்தனை ஆமாத்தியரின் ஆட்கள் கொன்றுவிட்டாலும் கூட நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது முடிந்துவிடும். மேலும் ஆமாத்தியர் கொல்லப்போகும் பொய்யான சந்திரகுப்தனும் நமது எதிரிதான் என்பதால் இதில் நமக்கு எந்த ஒரு கலக்கமும் கிடையாது என்று கூற, இப்பொழுது கார்மேக வளவன் சற்று பெருமையாய் ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்து, அப்படியென்றால் இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தலாம் தானே சாணக்கியா? உனக்கு அதில் எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாதுதானே என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியரோ என்னவோ சிந்தித்தபடி, உன்னுடைய திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் கார்மேகா. ஆனால் இப்பொழுது எனக்கு இருக்கும் ஒரே சந்தேகம் என்னவென்றால், நாம் எவ்வாறு அந்த ஒற்றனோடு வந்திருந்த இன்னொரு நபரை பொய்யான சந்திரகுப்தனாய் மாற்றுவது என்று கேட்க, அதற்கு கார்மேக வளவன் உடனடியாய், அதற்குத்தான் நான் செந்தூரனை பொய்யான நன்மாரனை போல் உருமாற்றி அங்கே அனுப்பி வைக்கப் போகிறேன். அவ்வாறு செய்தால் அங்கிருக்கும் நபருக்கு வந்திருப்பது செந்தூரன் என்ற சந்தேகம் வராது. ஏற்கனவே அரண்மனைக்குள் சுற்றி கொண்டிருந்த தன்னுடைய நண்பன் தான் வந்திருக்கிறான் என்று நம்பி விடுவான் என்று கூற, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியரோ சற்று யோசனையான குரலில், எனக்கும் அது புரிகிறது கார்மேகா. ஆனால் செந்தூரன் சென்று அந்த மனிதனிடம் என்ன கூறப் போகிறான்? ஒருவேளை நாம் நினைப்பது போல் அங்கு இந்த ஒற்றனின் ஒரே ஒரு நண்பன் இல்லாது நிறைய நண்பர்கள் இருந்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? மேலும் வந்திருப்பது தங்களுடைய நண்பன் இல்லையோ என்றவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அவர்கள் உடனடியாக செந்தூரனை கொன்று விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் அவனை கைதியாக பிடித்து வைத்துக் கொள்வார்கள் என்று கூற, கார்மேக வளவனிடம் அதற்கும் ஒரு தீர்வு இருந்தது. சாணக்கியா, நாம் இப்பொழுது இந்த ஆபத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் கவலை கொள்ளாதே, வெற்றி நம்முடையதுதான் என்று கூற, செந்தூரன் அதை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். சட்டென அவனிடம் திரும்பிய கார்மேக வளவன், செந்தூரா, நீ இப்பொழுது நன்மாரனின் அறைக்கு சென்று அங்கிருக்கும் மனிதனிடம் ஆச்சாரிய சாணக்கியர் தன்னுடைய திட்டத்திற்கு அனுமதி அளித்து விட்டார் என்று கூறு. பின்பு அங்கு நிறைய பேர் இருந்தால் அவர்களில் ஒருவனை நீயே தேர்ந்தெடுத்து உன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்று அவனை பொய்யான சந்திரகுப்தனை போல் மாற்றிவிடு. ஆனால் இதையெல்லாம் நீ மிகவும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அவர்கள் உன்னிடம் பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்காதே. அவர்கள் உன்னிடம் அதிகமாய் பேச தொடங்கினால் நீ யார் என்ற உண்மையை அவர்கள் எளிமையாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்று கூற, செந்தூரனால் இப்பொழுது கார்மேக வளவனின் திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது. இருப்பினும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகத்தை அவன் அப்பொழுதே தெளிவுபடுத்திக் கொள்ள எண்ணினான். ஆனால் ஆச்சாரியரே, நான் எவ்வாறு பொய்யான சந்திரகுப்தனை உருவாக்க முடியும்? எனக்கு அவ்வாறெல்லாம் செய்ய தெரியாதே என்று கேட்க, அதை புன்னகையோடு கேட்ட கார்மேக வளவன், அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் செந்தூரா. எனக்கும் பொய்யான முகமூடிகளை உருவாக்குவதில் சிறிது அனுபவம் இருக்கிறது. எனவே நீ உனது அறைக்கு செல்வதற்கு முன்பே நான் ஒரு பொய்யான சந்திரகுப்தனின் முகமூடியை உருவாக்கி விடுகிறேன் என்று கூற, செந்தூரனுக்கு இதை கேட்டு சில வினாடிகள் தயக்கமாக இருந்தாலும் கார்மேக வளவன் அவனை துரிதப்படுத்த தொடங்கினார். செந்தூரா, நீ இந்த திட்டத்தை தைரியமாக செயல்படுத்தினால்தான் நம்முடைய மொத்த திட்டமும் வெற்றியடையும். இல்லையென்றால் நாம் தோற்று விடுவோம் என்று கூற, செந்தூரனும் வேறு வழியில்லாது, சரி ஆச்சாரியரே, நான் இதை சரியாக செய்து முடிக்கிறேன் என்று கூற, கார்மேக வளவன் உடனடியாய் தன் கையில் இருந்த நன்மாரனின் முகமூடியை எடுத்து செந்தூரனுக்கு அணிவித்துவிட்டு, இனி தாமதம் செய்யாதே செந்தூரா, உடனடியாய் நன்மாரனின் அறைக்குச் செல் என்று கூற, அதற்கு முன்பு தன் முகம் பார்ப்பதற்கு நன்மாரனை போல் இருக்கிறதா என்று செந்தூரன் எதிரே இருந்த கண்ணாடியில் சென்று சோதித்து பார்க்க அவனுக்கே மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. ஏனென்றால் அவன் அச்சு அசலாக பார்ப்பதற்கு நன்மாரனை போலவே இருக்க, ஆச்சாரிய சாணக்கியரை திரும்பி பார்த்துவிட்டு அவன் உடனடியாய் அங்கிருந்து செல்லத் தொடங்கிவிட்டான். அவன் அங்கிருந்து சென்றவுடன் ஆச்சாரிய சாணக்கியரை திரும்பி பார்த்த கார்மேக வளவன், சாணக்கியா, செந்தூரன் இந்த திட்டத்தை வெற்றிகரமாய் முடித்துவிட்டு திரும்பும் வரை நாம் இதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என்று கூறிக்கொண்டிருக்க, ஆச்சாரிய சாணக்கியரோ வேறு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் அவர் கார்மேக வளவன் கூறியதை கவனிக்கவில்லை. இதனால் கார்மேக வளவன் யோசனையாய், சாணக்கியா, உனக்கு என்ன ஆயிற்று? நீ எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் தன் சிந்தனையில் இருந்து விடுபட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சோடு கூறினார்,
வேறு என்ன கார்மேகா, எனக்கு செந்தூரனை நினைத்துத்தான் கவலையாக இருக்கிறது. மேலும் அந்த அறைக்கு சென்ற பின்னால் என்ன நடக்குமோ என்று சிறிது கவலையாகவும் இருக்கிறது என்று கூற, இதை கேட்டு கார்மேக வளவன் மனதிற்குள் எரிச்சல் அடைந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாது, சாணக்கியா, நீ செந்தூரனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அவனது திறமைகளின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீ செந்தூரனை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு மகத நாட்டை பற்றி சிறிது யோசிக்கத் தொடங்கு. ஏனென்றால் நாளை மகத நாட்டின் எல்லைகளை நம்முடைய மற்ற எதிரிகள் எல்லாம் முற்றுகையிடப் போகிறார்கள் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் அதை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனார். அவ்வளவு நேரம் செந்தூரனின் கவலையில் இருந்தவர் கார்மேக வளவன் இவ்வாறு கூறுவதைக் கண்டு சற்று குழப்பமாய், என்ன கூறுகிறாய் கார்மேக வளவா? எதற்காக மகத நாட்டை மற்றவர்கள் முற்றுகையிடப் போகிறார்கள்? எதன் அடிப்படையில் நீ இவ்வாறு எண்ணுகிறாய் என்று கேட்க, அதற்கு கார்மேக வளவன் ஒரு புன்னகையோடு, சாணக்கியா, நான் என்னுடைய அனுபவத்தாலும் எதிர்கால கணிப்பினாலும் தான் இவ்வாறு நடக்கும் என்று உன்னிடம் கூறுகிறேன். மேலும் நான் உறுதியாக கூறுவதற்கு இன்னொரு காரணம், அந்த ஆமாத்தியர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு திட்டமிட்டு நாளை ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கப் போகிறார். மேலும் அவருக்கு நிறைய குறுநாடுகளும் துணை இருக்கப் போகிறது என்பது என்னுடைய எண்ணம். ஒருவேளை உனக்கு என்னுடைய கணிப்பில் நம்பிக்கை இல்லை என்றால் பின்பு நாளை நடக்கப் போவதை நீயே பார். எதற்கும் உன்னுடைய படை தளபதிகளிடம் கூறி மகத நாட்டின் எல்லைகளில் கடுமையான காவலுக்கு ஏற்பாடு செய்துவிடு. அப்பொழுதுதான் நம்மால் வரப்போகும் ஆபத்தை பெரிய சேதாரமின்றி தடுத்து நிறுத்த முடியும் என்று கூற, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் எந்த ஒரு பதிலும் கூறாமல் கார்மேக வளவனின் முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ஆச்சாரிய சாணக்கியரின் மனதில் உருவாகி இருக்கும் கலக்கத்தை புரிந்து கொண்டதைப் போல் கார்மேக வளவன் அவரது தோளில் கை வைத்து, நீ கவலைப்படாதே சாணக்கியா, நான் உன்னோடு இருக்கிறேன். நாம் இருவரும் இணைந்து நிச்சயமாக வரப்போகும் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விடலாம். என்னை நம்பு என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரும் நம்பிக்கையோடு, எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது கார்மேகா, நாம் வரும் பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாக சமாளித்து விடலாம் என்று கூற, இதை கேட்டு புன்னகித்த கார்மேக வளவன், சரி, நான் இப்பொழுது சந்திரகுப்தனின் பொய்யான முகத்தைப் போல் ஒரு முகமூடியை செய்வதற்காக எனது அறைக்கு கிளம்புகிறேன். மேலும் செந்தூரன் திரும்புவதற்கு முன்பு நான் செய்து முடித்தால்தான் நம் திட்டத்தில் எந்த ஒரு மாறுபாடுகளும் இருக்காது என்று கூறிவிட்டு கார்மேக வளவன் அங்கிருந்து சென்றுவிட, ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் மட்டும் என்னவோ யோசனை செய்தபடி அங்கேயே நின்றுவிட்டார். கார்மேக வளவன் தன்னுடைய அறையை சென்று அடைந்த பொழுது அங்கே அவரது மாணவனைப் போல் வேடமிட்டு வந்திருந்த மன்னர் ஹம்பியின் ஒற்றன் அவருக்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் கார்மேக வளவன் அவசரமாய், நல்ல வேளையாக நீ இங்கே இருக்கிறாய், எனக்கு சீக்கிரமாய் ஒரு உதவி செய் என்று கேட்க, அதற்கு ஒற்றனோ அவரை இடைமறித்து, நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னால் நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுங்கள் ஆச்சாரியரே. மேலும் உங்களுடைய உண்மையான திட்டம்தான் என்ன என்று கேட்க, இதை கேட்ட கார்மேக வளவன் வியப்பாய் அவனை நோக்கி, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ பேசும் எதுவும் எனக்கு புரியவில்லையே என்று கேட்க, ஒற்றனோ அதற்கு கோபமாய், ஆச்சாரியரே, நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பு அந்த சாணக்கியரை விரைவாக கொல்ல வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் அதை நிறைவேற்றாது இப்பொழுது அவருடன் இணைந்து வேறு ஏதோ திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உண்மையாக எங்களுக்கு கூறுங்கள். நீங்கள் உண்மையை கூறவில்லை என்றால் அது உங்களுக்குத்தான் மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். ஏற்கனவே உங்கள் மாணவர்களைப் போல் வந்திருக்கும் மன்னர் ஹம்பியின் வீரர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் உருவாகிவிட்டது. அவர்களது சந்தேகம் அதிகமாகிவிட்டால் உங்களை கொல்வதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று கூற, அவ்வளவு நேரம் சாதாரணமாயிருந்த கார்மேக வளவன் ஒற்றனின் இந்த பேச்சை கேட்டு சற்று பயந்து போனார். எனவே ஒற்றனை சமாதானப்படுத்தும் வகையில், இங்கே பார், சாணக்கியனை கொல்வது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நாம் ஏதேனும் சிறிய தவறு செய்தாலும் கூட நாம் யாரும் இங்கிருந்து உயிரோடு தப்பிக்க முடியாது. எனவேதான் நான் ஏற்கனவே தெளிவாக ஒரு திட்டத்தை தீட்டி அதில் ஆச்சாரிய சாணக்கியனையும் சந்திரகுப்தனையும் சிக்க வைத்து விட்டேன். இனி நாம் சிறிது காலம் பொறுமையாக இருந்தால் போதும். அதன் பின்பு நிச்சயமாக உங்கள் மன்னர் ஹம்பியை நான் மகத நாட்டின் அரியணையில் அமர வைக்கத்தான் போகிறேன். ஆகவே என்னை கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு நான் கூறுவதை நீ முதலில் செய்து முடி என்று கூற, அவரது பதிலை கேட்டு ஒற்றன் சிறிது நிம்மதியடைந்தான். இருப்பினும் கார்மேக வளவன் பேசுவதற்கு முன்பே, நான் உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன்.
நான் மறுபடியும் ஆமாத்தியரின் விருந்தினர் மாளிகைக்கு சென்று அவர் என்ன திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். இப்பொழுது ஆமாத்தியரின் திட்டம் என்னவென்றால், அவர் தனக்கு சாதகமாயிருக்கும் அமைச்சர்களை பயன்படுத்தி அருகில் இருக்கும் குறுநாட்டு மன்னர்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பி அவர்களை உடனடியாக மகத நாட்டை முற்றுகையிடும்படி கூறியிருக்கிறார். எனவே நாளை நிச்சயமாக நிறைய குறுநாடுகள் சேர்ந்து இங்கே வந்து மகத நாட்டை தாக்கப் போகிறார்கள். இருப்பினும் ஆமாத்தியர் அவர்களுக்கு அனுமதி தந்தால் மட்டும்தான் அவ்வாறு நடைபெறும் என்று கூற, இதை கேட்டு கார்மேக வளவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் மனதிற்குள், நாளை ஆமாத்தியர் திட்டமிட்டபடி சந்திரகுப்தனை கொன்றுவிட்டால்தான் பின்பு மன்னர்களை நாட்டிற்குள் போர் தொடுத்து வரும்படி தகவல் அனுப்பி வைப்பார். ஆஹா, நான் எதிர்பார்த்ததை விட இந்த விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது என்று எண்ணியவர் அருகே இருந்த ஒற்றனிடம், நீ நிஜமாகவே மிகவும் பயனுள்ள தகவலைத்தான் கொண்டு வந்திருக்கிறாய். மேலும் இதை சாணக்கியன் தெரிந்து கொண்டால் பின்பு அவனுக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை மேலும் அதிகமாகிவிடும். நான் கூட இப்பொழுதும் இதே விஷயத்தை தான் அவனிடம் கூறிவிட்டு வந்தேன். சரி, அதையெல்லாம் விட முதலில் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உடனடியாய் எனக்கு சந்திரகுப்தனை போல் ஒரு பொய்யான முகமூடியை நீ உருவாக்கித் தர வேண்டும் என்று கேட்க, இதை கேட்டு ஒற்றன் சற்று திடுக்கிட்டு போனான். இன்னொரு புறம் பொய்யான நன்மாறனை போல் முகமூடியை அணிந்து கொண்ட செந்தூரன் நன்மாறனின் அறையை நோக்கிச் செல்லத் தொடங்கினான். அந்த வழியில் யாருமே இல்லாமல் இருக்க செந்தூரனுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. மேலும் அந்த அறைக்குள் தான் எத்தனை பேரை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது அவனுக்கு மிகுந்த படபடப்பை கொடுக்க அவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தான். மேலும் எப்படிப்பட்ட சூழல் உருவானாலும் அதை எதிர்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்க மிகவும் எச்சரிக்கையோடு முன்னால் சென்று நன்மாறனின் அறை கதவை திறக்கப் போன சமயம் திடீரென்று அவனுக்கு முன்னால் 3 பெண்கள் வந்து நின்றார்கள். இதனால் கலவரமடைந்த செந்தூரன் தன்னையும் அறியாது தன் வாளை எடுப்பதற்காக கையை கொண்டு சென்றுவிட, இதை பார்த்த ஒரு பெண் அதிர்ச்சியாய், ஒற்றனே, நாங்கள் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? நாங்கள் தான் தன்மையாவின் பாதுகாப்பு பணிப்பெண்கள். இந்த அரண்மனை முழுவதும் நாங்கள் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தோம். மேலும் மன்னரையும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று கூற, இதை கேட்டு செந்தூரன் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அப்படியென்றால் அந்த மணிக்கேதுவும் கூட இதே அரண்மனையில்தான் இருக்கிறானா? ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? ஒருவேளை அவனும் நன்மாறன் அவர்களின் அறையில்தான் இருப்பானோ என்று யோசனை செய்தபடி இருக்க, அவனது குழம்பிய முகத்தை எதிரே இருந்த 3 பெண்களும் சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இதனால் சட்டென்று சுதாரித்த செந்தூரன் உடனடியாய் தன் வாளில் இருந்து கையை எடுத்துவிட்டு, ஆம் ஆம், எனக்கு உங்களை நன்றாகவே அடையாளம் தெரிகிறது. இருப்பினும் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்க, இன்னொரு பணிப்பெண் சற்று கவலையான குரலில், உனது அறிவுரையின்படி சந்திரகுப்தனை தாக்கச் சென்ற எங்கள் தோழிக்கு என்ன ஆயிற்று? அவள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாள்தானே என்று கேட்க, செந்தூரனும், ஆம், அவள் இப்பொழுதும் உயிரோடுதான் இருக்கிறாள். ஆனால் அவளை ஆச்சாரிய சாணக்கியரின் ஆணையால் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கவலை கொள்ள வேண்டாம், நான் அவளை இன்னும் சிறிது காலத்தில் விடுவித்து விடுவேன் என்று கூற, அவன் அதை கூறி முடிக்கும் முன்பே ஒரு பணிப்பெண் அவசரமாய், சரி, அதற்கு முன்பு எங்கள் மூவரையும் நீ மன்னரை எங்கே பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கிறாயோ அங்கேயே அழைத்துச் செல். ஏனென்றால் இப்பொழுது இளவரசி நந்தினியின் சில பணிப்பெண்களுக்கு எங்கள் மீது சந்தேகம் வந்துவிட்டது. எனவே அங்கு இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் தான் நாங்கள் உடனடியாய் உன்னை தேடி வந்துவிட்டோம். மேலும் நாங்கள் பிடிப்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாகிவிடும், மறந்துவிடாதே என்று கூற, செந்தூரனுக்கு என்ன செய்வது என்று சுத்தமாக புரியவில்லை. இந்த நேரத்தில் அவனுக்கு மணிக்கேதுவும் எங்கே இருப்பான் என்றும் புரியாததால் ஒருவேளை அவன் நன்மாறனின் அறையில் கூட மறைந்திருக்கலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டான். அத்தோடு வேறு வழியும் இல்லாததால் எதிரே இருந்த பணிப்பெண்களை பார்த்து, நிச்சயமாக நான் மன்னரிடம் அழைத்துச் செல்கிறேன், அனைவரும் என்னோடு வாருங்கள் என்று கூற, அதை கேட்ட பின்புதான் தன்மையாவின் பாதுகாப்பு பணிப்பெண்களுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. செந்தூரனுக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் பதட்டமாக இருந்தாலும் அவன் சாதாரணமாக இருப்பதைப் போல் காட்டிக்கொண்டு நன்மாறனின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, அவனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணிப்பெண்களும் உள்ளே வந்தார்கள். அந்த அறையில் பெரிதாய் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாது ஒரே ஒரு சிறிய விளக்குதான் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறையின் மூலையில் ஒரு மனிதனை கைகளையும் கால்களையும் வாயையும் கட்டி அமர வைத்திருக்க, செந்தூரனுக்கு பார்த்தவுடனே அது யார் என்பது புரிந்து போனது. நிச்சயமாக அதுதான் உண்மையான நன்மாறனாய் இருக்க வேண்டும் என்றவன் எண்ணிக்கொண்டிருந்த நேரம் சற்று தள்ளி அமர்ந்திருந்த மனிதனையும் அவன் கவனித்தான். அறையில் அதிக வெளிச்சம் இல்லாததால் அந்த மனிதனின் முகத்தை செந்தூரனால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் செந்தூரனை பார்த்துவிட்டு அவன் மிகவும் எரிச்சலாய், நல்ல வேளையாக இரவுக்குள் நீ வந்துவிட்டாய், இல்லையென்றால் நீ இறந்து போய்விட்டாய் என்று எண்ணிக்கொண்டு நான் இந்த நன்மாறனை கொன்றுவிட்டு இங்கிருந்து தப்பித்துச் சென்று இருப்பேன் என்று கூறியபடி எழுந்து முன்னால் வர, அவனது கையில் ஒரு மதுக்கோப்பை இருந்தது. மேலும் முன்னால் வந்தவனின் முகத்தை பார்த்து செந்தூரன் மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். ஏனென்றால் நிஜமாகவே மணிக்கேது பொய்யான சந்திரகுப்தனை போல் வேடமணிந்து கொண்டுதான் அங்கே வந்திருந்தான்.
அப்படியென்றால் இவர்கள் ஏற்கனவே சந்திரகுப்தனை போல் மாறுவேடத்தில்தான் வந்திருக்கிறார்களா என்றவன் யோசித்துக் கொண்டிருக்க அங்கே வந்திருந்த பணிப்பெண்களை ஆச்சரியமாக பார்த்த மணிக்கேது, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் இப்பொழுது நந்தினியின் அறையில்தானே இருக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு ஒரு பணிப்பெண் வேகமாய், மன்னா, எங்கள் மீது அந்த பணிப்பெண்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துவிட்டது. அதனால்தான் நாங்கள் உடனடியாக எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கே வந்துவிட்டோம். மேலும் எங்களை மட்டும் அவர்கள் பிடித்திருந்தால் நிச்சயமாக எங்களால் உயிர் தப்பி இருக்க முடியாது என்று கூற இதை கேட்டு மணிக்கேதுவுக்கு கோபமானது. அவன் உடனடியாய் செந்தூரனை நோக்கி, முட்டாளே, இதெல்லாம் உன்னுடைய தவறுதான். இப்பொழுது உன் திட்டம் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. நீ என்னை இது போன்ற ஒரு சிறிய அறையில் இருக்க வைத்து அவமானப்படுத்துவது மட்டுமல்லாது தன்மையாவின் பணிப்பெண்களையும் ஆபத்தில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நாங்கள் எல்லாம் இவ்வாறு மாட்டிக்கொண்டிருக்கும் நேரத்தில் நீ மட்டும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பொய்யான நன்மாரனை போல் மிகவும் சுதந்திரமாக இந்த அரண்மனைக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே என்று கேட்டபடி மணிக்கேது அவனை நோக்கி வரத் தொடங்க செந்தூரன் இதை பார்த்து சற்று எச்சரிக்கை அடைந்தான். ஆனால் தன்னை அவன் ஒற்றனாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்பதில் மட்டும் சிறிது நிம்மதி அடைந்தவன் உடனடியாய் மணிக்கேதுவின் ஒற்றனை போலவே நடந்து கொள்ளத் தொடங்கினான். மேலும் அவ்வாறு செய்தால் மட்டும்தான் நன்மாரனை காப்பாற்ற முடியும் என்பது அவனுக்கு தெரியும். மனதிற்குள் வேகமாக யோசிக்கத் தொடங்கினான். ஆனால் அதை கண்டுகொள்ளாத ஒரு பணிப்பெண்ணோ கோபமாய், மன்னா, உங்களது ஒற்றனின் பேச்சை கேட்டுத்தான் எங்களுடைய தோழி சந்திரகுப்தனை தாக்கி இப்பொழுது சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். ஒருவேளை ஆச்சாரிய சாணக்கியர் கேட்கும் கேள்விகளுக்கு அவள் பதில் கூறவில்லை என்றால் அவளை அவர்கள் சித்திரவதை செய்து கொன்று விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் அவளே கூட பயத்தில் நம்மையெல்லாம் காட்டிக் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்க இதை கேட்ட மணிக்கேது கோபத்தில் எரிமலையாய் வெடித்து, அப்படியென்றால் நான் முதலில் இந்த ஒற்றனை கொன்று விடுகிறேன். இவனால் தானே நாம் அனைவரும் ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இனி இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூறியபடி செந்தூரனின் அருகே சென்று அவனது கழுத்தை இறுக்கத் தொடங்க செந்தூரன் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். இனி செந்தூரனால் மணிக்கேதுவிடமிருந்து தப்பிக்க முடியுமா? செந்தூரன் என்ன கூறினால் மணிக்கேது அவனை கொல்லாமல் விடுவான்? ஆச்சாரிய சாணக்கியர் எதற்காக தனியாக நின்று மிகவும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.